வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் மீன் முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ராக் சால்ட் தேவையான அளவு, கரம் மசால் தூள் அரை டீஸ்பூன், சாட் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், சாம்பார் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், நாட்டுக்கோழி முட்டை 2, மீன் முட்டை 1 கப், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கஸ்தூரி மெத்தி தேவையான அளவு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். இப்போ வானிலையில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் நிறையா சேர்க்குற அளவுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இன்னும் ஜாஸ்தி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ மஞ்சத்தூள் சரி நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய்த்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா பச்சை மிளகா கூட இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் தூள் சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போது நம்ம தேவையான அளவு ராக் சால்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ கரம் மசால் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன், இப்போது மீன் முட்டையை நம்ம போட்டுக்கலாம். மீன் முட்டை நல்லா உதிரியாக வரணும். நமக்கு கொஞ்சம் எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி விடுங்க. அதைய பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் முட்டை வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், மீன் முட்டை நல்லா உதிரியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன்னு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் கஸ்தூரி மெத்தி லீவ்ஸை தூவி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா கிளறி விடுங்க. மீன் முட்டை ஜாஸ்தி இருந்ததுன்னா முட்டை போட வேண்டாம், முட்டை போடாமையே செய்யலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாட் மசாலா தூள் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு கிளறி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் முட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.